ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பட்டாம்பூச்சி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐட்டம் தான் சொல்லி தரப்போகிறேன். ஆல்ரெடி நிறைய பேர் செய்வீங்க. எனக்கு இந்த ஐட்டம் ரொம்ப பிடிக்கும். பூரியும் மட்டன் குருமாவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம். இது பூரி கிழங்கை விட எனக்கு மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். மட்டனோ இல்லை சிக்கன் வச்சாலும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த டேஸ்ட் சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் புரியும். அதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி, பூண்டு, ஒரு வெங்காயம், ஒரு 3 தக்காளி, நல்ல முந்திரி, நல்ல ஒரு 4-5 முந்திரி பருப்பு, எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நம்ம பட்டை, கிராம்பு, கொஞ்சம் கசகசா எல்லாத்தையும் போட்டு நம்ம சட்னிக்கு, தக்காளி சட்னிக்கெலாம் நீங்கள் வதக்குவீங்க தெரியுங்களா, அது மாதிரி வதக்கிக்கணும். தேங்காயும் துருவி வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டிருக்கேன் பாருங்கள். பெருஞ்சீரகம் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்குவோம். வதக்கிக்கிட்டு தேங்காய் பூவையும் போட்டுக்குவோம். தேங்காய் பூவே போட்டுட்டு நிப்பாட்டிடலாம். ரொம்ப வதக்க தேவையில்லை. தேங்காய் பூ போட்டுட்டு நிப்பாட்டிட்டு நல்லா ஆற விட்டு அதுக்கு பிறகு நம்ம அரைச்சிக்குவோம். நல்லா அரைச்சாச்சு. எண்ணெய் ஊற்றி இதில் பட்டை, கிராம்பு போட்டிருக்கேன். நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிக்குமோ அதை ஊற்றிங்க. இதில் மிளகாத்தூளை போட்டாக்கா இன்னும் கொஞ்சம் கலர் கிடைக்கும். நான் மிளகாத்தூள் போடாமையே டேரெக்டாக தேங்காய் சாந்தை ஊற்றிருக்கேன். நீங்கள் அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் மிளகாத்தூளை போட்டு பொரிச்சிட்டு அந்த தேங்காய் சாந்தை ஊற்றுனீங்கன்னா அந்த கலர் டார்க்காக தெரியும். எனக்கு அது தேவையில்லைன்ட்டு நான் விட்டுட்டேன். நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி கலராக இருக்கணும், நல்லா பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்னாக்கா அது மாதிரி போட்டுக்குங்க. நல்லா போட்டுல ரொம்ப வதக்க தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி நல்லா வதக்கி தானே நம்ம அரைச்சிருக்கோம். நல்லா லைட்டாக 2 கிண்டி விட்டால் போகிறோம். கிண்டி விட்டுட்டு நம்ம எவ்வளோ இதுக்கு தண்ணி ஊற்றினாலுமே திக்னஸாக வந்துடும். இது பரோட்டாவுக்கு வச்சுக்கலாம், பூரிக்கு வச்சுக்கலாம், சப்பாத்தி, ஏன் சாப்பாட்டுக்கு கூட நல்லாவே செம்மையாகவே இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுங்க. வேக வச்சு வச்சுருக்கேன் தனியாக கறியை. இஞ்சி பூண்டையும் போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா தனியாக வேக வச்சு வச்சுருக்கேன். நான் எலும்பும் கறியுமாக தான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி வெறும் பியூர் கறியாக போட்டிங்கனாலும் இன்னும் செம்மையாக இருக்கும். அதாவது வாயில் வச்சா பட்டர் கரையிற மாதிரி கறியும் வெறும் மட்டன் மட்டும் போட்டிருந்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். நான் எலும்பு கறி வேணும், நெஞ்செலும்பு வேணுங்கிறதுக்காக நெஞ்செலும்பும் கறியுமா வாங்கியிருக்கேன். அதனால் நான் எலும்பு கறி தான் போட்டு குழம்பு வச்சுருக்கேன். குருமா மாதிரி செஞ்சுருக்கேன். இது நல்லா திக்னஸாகவே இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்கள் எவ்வளோ மிக்ஸ் பண்ணாலும், தண்ணி மிக்ஸ் பண்ணாலும் அந்த திக்னஸ் குறையவே குறையாது. ஆற இன்னும் இப்படியே டைட்டாக இறுகி வந்துடும். அதனால் நீங்கள் நல்லாவே தண்ணியாகவே வைக்கலாம். புதினா, கொத்தமல்லி லீஃப் போட்டுக்கிறேன். நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போது சூப்பராக இருக்கு பாருங்கள் குழம்பு. நான் அந்த எண்ணெயில் போட்டு மிளகாத்தூள் வறுக்காமலே ஒரு கலர் தெரியுது நமக்கு. இன்னும் நீங்கள் அந்த மாதிரி டார்க்காக வரணும், இன்னும் டார்க்காக தெரியணும் அப்படின்னா அந்த மாதிரி எண்ணெயிலேயே மிளகாத்தூளை போட்டு அதுக்கு பிறகு நீங்கள் தேங்காய் சாந்தை ஊற்றிக்கிருக்கலாம். சூப்பராக இருக்குது. பார்க்கவே டேஸ்ட்டும் தாறுமாறாக தான் இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லா ஐட்டத்துக்குமே இது பக்காவாக பொருந்தும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் சர்வ் பண்ண போகிறேன். என் பசங்களுக்கெல்லாம் ஈவினிங் டிஃபன் இதான் கொடுக்க போகிறேன். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டாடா.